அன்பார்ந்த ஆலய கதம்ப பக்தகோடி பெருமக்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் ஆலய கதம்பத்தில் சந்திக்கின்றோம். இப்பொழுது நாம் ஆலய கதம்பத்தில் பேச இருக்கின்ற விஷயம், கும்பாபிஷேகம் என்ற ஒன்று தேவையா, கும்பாபிஷேகத்தின் பலன்கள், கும்பாபிஷேகத்தை காண்பதால் ஏற்படும் பயன்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். சாதாரணமாகவே நாம் இல்லத்தில் வழிபடுவதை விட ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது மேன்மையானது என்பதை பெரியவர்கள் அக்காலத்தில் ஏன் உணர்ந்திருக்கிறார்கள் என்றால், வேத விற்பனர்கள் அந்த மந்திர ஒளி பிரயோகத்துடன், மணி சத்தத்துடன், தீபாராதனையுடன் காண்பிக்கும் பொழுது இருக்கும் மனக்கிளர்ச்சி மற்றும் ஆலய அந்த பரிவார தேவதைகள் மற்றும் மூல விக்கிரகங்களை தரிசிக்கும் பொழுது ஏற்படும் உள்ளுணர்வு, பயபக்தியுடன் நாம் சென்று வர மூல காரணமாக இருக்கின்றது. உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுகிறதோ இல்லையோ, வாரம் ஒரு முறையோ நாள் ஒன்றுக்கு ஒரு முறையோ நீங்கள் ஆலயம் சென்று வருவது சாலச் சிறந்தது என்பதற்காகவே அந்த காலத்தில் முன்னோர்கள் ஆலயங்களை கட்டி மகிழ்ந்தார்கள். அப்படி கட்டப்பட்ட ஆலயத்திற்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அப்படி கல்லினால் திருவுருவத்தை அமைத்து தானியவாசம் ஜலவாசம் வைத்து அந்த மகாதேவனுடைய மந்திரங்களை, அம்பாளுடைய மந்திரங்களை எழுதி மந்திர எந்திரத்தை 48 நாள் வழிபாடு செய்து அதை மூர்த்திக்கு கீழே வைப்பார்கள். அந்த மந்திர சக்தி மேலே வரும். அந்த வேத சிவாகமத்திலே வல்லவர்களாக இருக்கின்றவர்கள் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் பரிவார குண்டங்கள் அமைத்து யாகசாலையாக அதை அமைத்து இனிய மந்திரங்களை ஓதி காலங்கள் தோறும் யாக அக்னி வளர்த்து, காலங்கள் தோறும் என்றால் 4 காலம் 5 காலம் என்று கணக்கு, அதில் ஜோதியை விளையுமாறு செய்கிறார்கள். இப்படி பரிவார தேவதைகளை அழைத்து கூட்டாக விளைந்த ஜோதியை மூலவ கும்பத்தில் சேர்ப்பார்கள். கல்லினாலும் மண்ணினாலும் சுதையினாலும் மனிதரால் உருவாக்கப்பட்ட விக்கிரகங்களை மூலவ கும்பத்தில் வடிவமைத்து அதில் இந்த ஜோதியை சேர்ப்பார்கள். அவற்றுக்கு தெய்வ சக்தியை உண்டு பண்ணுவதற்காக செய்யப்படும் பல கிரியைகளில் ஒன்றுதான் கும்பாபிஷேகம். அஷ்டபந்தனம் என்றால் மருந்து. 8 வகையான திரவியங்களை சேர்த்து மருந்து தயாரித்து அந்த சிலைக்கு கீழே இயந்திரங்களை வைத்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த சக்தி நிலைபெற்று இருக்க செய்து வடிவமைப்பு செய்து கும்பாபிஷேகம் செய்வார்கள். இப்படி அமைக்கப்பட்ட அந்த கும்பாபிஷேக வைபவத்தை காண்பது அரிய ஒரு வாய்ப்பாகும். ஒருவர் நியமமாக கணக்கு எழுதி நியாயமாக செலவழித்து நியாயமாக வரி கட்டி வியாபாரம் பண்ணினார். அவருக்கு மாதம் 1400 ரூபாய் வருமானம். 12 ஆண்டுகள் வியாபாரம் செய்து 2,01,600 ரூபாய் கிடைத்தது. இன்னொருவர் கிணறு வெட்டினார், ஒரு அண்டா கிடைத்தது. எடுத்து பார்த்தால் தங்க டாலர்கள், கொண்டு போய் விற்றார். டாலர் ஒன்றுக்கு 1000 ரூபாய், 200 டாலருக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைத்தது. இரவு பகலாக பாடுபட்டவருக்கு 2 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. பாடுபடாமலே நெற்றி தண்ணீர் நிலத்தில் விழாமலே கிணறு வெட்டியவருக்கு 2 லட்சம் ரூபாய் வந்தது. அதுபோல் 12 ஆண்டுகள் ஆலயத்திற்கு சென்று இறைவனை மன மெய்களினாலே வழிபட்டவருக்கு என்ன அருள் வருமோ அத்தனை அருளும் கும்பாபிஷேகத்தை சேவித்த ஒரு வினாடியில் வரும். புதையல் எடுத்து தனவந்தன் ஆவது போல் கும்பாபிஷேகம் சேவித்தவருக்கு திருவருள் கைகூடி வரும். ஆகவே கும்பாபிஷேகத்தை கண்டு வணங்குவது மிக மிக இன்றியமையாதது. அப்படி அந்த கலசத்தில் என்னதான் இருக்கிறது? கோபுர கலசங்கள் சக்தி வாய்ந்தவை. மனித உடலுக்கு தலை உச்சி போன்று கோவிலுக்கு கோபுர கலசங்கள். இந்த கலசங்களில் வரகரிசியை போட்டு அது உள்ளே இருக்கும் நவதானியங்களின் கட்டைகளை கெடாமல் பாதுகாக்கும். கலசங்களில் சுற்றி கட்டப்படும் நூல் நமது நாடி நரம்புகளை பிரதிபலிக்கிறது. இப்படிப்பட்ட ஹோமங்களின் போது உபயோகிக்கப்படும் தர்பை புல் கிரகண தாக்குதல்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிவிடும். எனவேதான் கோவில் விழாக்களில் தவறாமல் தர்பை புல் பயன்படுத்துகிறார்கள். ஆமாம், இந்த பூஜை முடிந்து 45 நாட்களுக்கு பிறகு என்ன பலன்? இந்த 45 நாள் மண்டல பூஜைங்கிறாங்களே, அது என்ன பலன்? இந்த கோயில் கும்பாபிஷேகத்தும் போது முக்கியமான யார் யார் உபயோகம் பண்ணுறாங்களோ அந்த ஊர் முக்கியஸ்தர்கள் அவர்களுக்கு மட்டும் உள்ளே இடத்தை விட்டுவிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லோரும் ஆலய கும்பாபிஷேகத்தை ராஜகோபுரத்துடன் கண்டுகளிக்கும்படி செய்து விடுவது வழக்கம். தண்ணீர் தெளித்து வழக்கமாக அனுப்பிவிடுவார்கள். அம்பாலை பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 45 நாட்களில் ஒரு நாள் நீங்கள் ஆலயத்தில் சென்று வந்தால் கும்பாபிஷேகம் கண்ட பலன். இதனால் கும்பாபிஷேகத்துக்கென்று நாம் நேரில் சென்று சேவிக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம். ஆகம விதிகளை நன்கு அறிந்தவர்கள் எந்த ஒரு பக்தரும் மனக்குறை அடை தேவையில்லை என்கிறார்கள். இதனால்
கும்பாபிஷேகம் நடந்து முடிந்த பிறகு 45 நாட்களுக்கு மண்டல பூஜைகள் தினமும் நடத்தப்படும். இந்த 45 நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் கோவிலுக்கு சென்று மனம் உருகி வழிபட்டால் கும்பாபிஷேகத்தை கண்டு களித்த பலன் கிடைக்கும். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். ஊரில் இருக்க மாட்டீங்க, வெளில போயிருப்பீங்க, இல்லை வீட்டில் தீட்டு தொடக்கம் வர முடியாது, அதனால் கவலைப்படாதீங்க. கும்பாபிஷேகத்தை இன்றைக்கி வர முடியலையேன்னு சொல்லிட்டு 45 நாளில் ஒரு நாள் நீங்கள் போகலாம். நோய் தீரும். மெயினாக கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாக குண்டங்களில் அரிய மூலிகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் போடப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவதால் அந்த யாக குண்டங்களில் உள்ள புனித சாம்பல் பக்தர்களுக்கு வழங்கப்படும். இந்த புனித சாம்பல் மிக மிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அது நோய் தீர்க்கும் ஆற்றல் கொண்டது. இந்த சாம்பலை கருப்பு மையாக தயாரித்து வைத்துக்கொண்டு தினமும் நீங்கள் குளித்து முடித்துவிட்டு நெற்றியில் வெளியில் செல்பவர்கள் நெற்றியில் அணிந்து சென்றால் போகும் காரியம் ஜெயமாகும் என்பது நம்பிக்கை. எந்த நோக்கத்துக்காக செல்கிறோமோ அந்த நோக்கம் எளிதில் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. ராஜகோபுரம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். ஒரு கோவிலில் பலவேறு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். கோவிலில் உள்ள மற்ற கோபுரங்களை விட ராஜகோபுரம் மிக உயர்ந்து இருக்கும். கோவிலின் முகப்பில் உள்ள இக்கோபுரம் ஸ்தூல லிங்கம் எனப்படும். இது தொலைவில் இருப்பவர்களுக்கு கண்டு வழிபடும்படியாக அமைந்துள்ளது. இந்த வகை ராஜகோபுரங்கள் 2, 5, 7, 9, 11 என்னும் எண்ணிக்கையில் அமைந்த நிலைகள் உடையதாக உள்ளது. இக்கோபுரத்தின் பல்வேறு வகையான வடிவங்களும் சிற்பங்களும் இடம்பெற்றிருக்கும். ராஜகோபுரம் நம் கண்ணில் பட்டதும் கைகூப்பி வணங்க வேண்டும். செல்வம் தரும் வேத பாராயணம். உள்ள நம்ம சொல்கிறத பாராயணம் ஹோமம் பண்ணும்போது. மகா கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் தொடர்ச்சியாக 4 நாட்களுக்கு நடைபெறும் பொழுது பூஜை காலங்களில் வேத விற்பனர்களால் வேத பாராயணமும் ஆழ்ந்த புலமை மிக்க ஓதுவார்களால் திருமுறை பாராயணமும். இந்த வேத பாராயணம் திருமுறை பாராயணத்தை நாம் கேட்டால் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்பது ஐதீகம். வேத பாராயணங்கள் நம் காதில் விழுந்தால் செல்வம் சேரும். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கலசத்தில் உள்ள நீர், அது என்ன சக்தி நிறைந்த புனித நீர். என்னது அதில் கும்பாபிஷேகம் செய்வதற்கு முன்பு மூல கிரகத்திற்கு உள்ள சக்தியை கும்பத்துக்கு வரவழைப்பார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதாவது மூலவர் ஆற்றல் பிம்பத்தில் இருந்து கும்பத்துக்கு வந்துவிடும். இதையடுத்து திருப்பணிகள் நடைபெறும். இதற்கிடையே கும்பத்தில் உள்ள சக்தியை பாலாயம் செய்து பூஜைகள் செய்து வருவார்கள். யாகசாலை பூஜைகள் தொடங்கியதும் பாலாலயத்தில் இருந்து சக்தியை பெற்று புனித நீர் நிரம்பிய கும்பத்தில் வைத்து சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்படும். யாகசாலைகள் பூஜைகள் முடிந்ததும் வேத பாராயணங்களால் திருமுறை பாராயணத்தால் சக்தி ஏற்றப்பட்ட புனித நீர் அபிஷேகம் செய்யப்படும். இதன் மூலம் மூலவர் விக்கிரகம் புதிய சக்தியை பெறும். மக்களும் அதன் அருளால் நன்மைகள் பெறுவார்கள். ஊரில் செழிப்பு, பஞ்சபூதங்களால் அதிகமாக தொல்லை இல்லாமல் இருக்கிறது. இதுக்காகத்தான் பண்ணுறது இதெல்லாம். மகா கும்பாபிஷேகத்தின் போது புனித நீர் பக்தர்கள் மீதும் தெளிக்கப்படும். இந்த புனித நீர் நம் மீது பட்டால் பாவம் எல்லாம் தொலைந்து போகும். நாம் சுத்தப்படுத்தப்பட்டு விட்டோம் என்பது ஐதீகம். இதை எல்லோரும் புரிந்து கொண்டு மகா ஆலய கும்பாபிஷேகத்தை எந்த ஊரில் நடந்தாலும் கலந்து கொண்டு, அப்படி கலந்து கொள்ள முடியாவிட்டால் 45 நாட்களுக்கு என்றாவது ஒரு நாள் சென்று ஆலயத்தை வழிபட்டு நல்லபடியாக மென்மேலும் அருள் பெற்று ஊர் உலகம் உய்ய வழிகாட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் ஓம் ஓம்.